காசு வச்சுக்கிட்டே இல்லைன்ற கொண்டாங்க. கொண்டாப்பா. நீ இறங்குறியா இல்ல கீழே இறங்கிடுவோம் பின்னாடி. கைட்டு பெல்ட்ட கைட்டு இறங்கு. உயிராச்சு நம்மளுக்கு மிஞ்சிதான் நினைச்சிங்க. போ இறங்கு. செல்லு மட்டும் பண்ணா அது மூடு, கதவு மூடு. என்னப்பா திருக்கோளூர் மட்டும் விட்டுறீங்களா? பஸ் வரலண்ணா. திருக்கோளூரா? சரி வா. சீட் பெல்ட் போட்டுக்க. பேருப்பா? என் பேர் உதயாண்ணா. உதயா. என்ன பண்றான்? சும்மா சென்னையில் வேலை செய்யறேண்ணா. சும்மா வேலை செய்யற? சம்பளத்துக்கு வேலை செய்யற? சம்பளத்துக்கு. எங்க சென்னையில? கோயம்பேடு. கோயம்பேட்லையா? மார்க்கெட்லையா? பூ மார்க்கெட். எங்க இங்க திருக்கோளூர் போறேண்ணா. 2 வருஷம் இல்ல ஊர் சொந்த ஊர் இங்கயா? என்ன விஷயமா போற? படம் பார்க்கலான்னு போறேண்ணா. படம் பார்க்கறதுக்கா? என்ன படம்? புஷ்பா 2. நல்லா இருக்கா படம்? தெரியல, நான் ஃப்ரெண்டு தான் பார்த்துன்னு சொன்னா. நான் பார்க்கல, அதான் போறேன். சரி. எவ்வளோ சம்பளம் கடையில்? நான் 600-700 கொடுப்பேன் ஒரு நாளைக்கா? சாப்பிட்ற ரூம்லாம்? ரூம் கடையில் தான் நான் ஸ்டே பண்ணிடுறேன். கடையில் தங்கிறியா? ரூம்லாம் இல்லை? ரூம்லாம் ரூம் நம்ம என்ன எடுத்துக்கலாம், பசங்க கூட என்ன எடுத்துக்கலாம் கடையில். ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து தங்கிட வேண்டியதானே? அவ்வளோ யாரும் வரமாட்டாங்க இப்போ, அதனால கடையிலே படுத்துக்கணும். சரி. ஏன் பஸ் வராதா இங்கே? பஸ் வரண்ணா. இப்போ வாரத்துக்கு அவ்வளோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. டைமுக்கு பஸ் ஆகிங்களா? ஆமாண்ணா. ஹலோ, என்னடா சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறா? எவ்வளோ வேணும்? என்கிட்ட ஜிபேல இல்லைடா, கையில் தான் இருக்குது என்கிட்ட. எமர்ஜென்சின்னா என்ன பண்ணுறது நான்? 20 நிமிஷம். அவன்கிட்ட 500 ரூபா இருக்குமா ஜிபேட்டா? என்கிட்டயா? நான் பார்க்கணும். பாரு ஒரு நிமிஷம். ஒருத்தர் லிஃப்ட் கேட்டு வந்தாரு, அவர்கிட்ட கேட்குறான். அதே எமர்ஜென்சி இருந்தால் தானே அனுப்ப முடியும். நான் என்ன சொல்கிறேன்ல, கையில் இருக்குது என்கிட்ட. இருக்குண்ணா. இருக்கா? 500 இருக்கா? 500 எவ்வளோ இருக்கு? 540 ரூபா இருக்கான். சரியா? சரி, இன்னைக்கு எனக்கு நாளைக்கு சாயந்தரம் கொடுத்தா ஓகே தான். எனக்கு நீ வாங்கிட்டு கொடுக்காம இருந்தனா அப்புறம் நாளை பின்ன வாங்க முடியாது சொல்லிட்டேன். சரியா? நாளைக்கு சாயந்தரம் எனக்கு வண்டிக்கு டியூ கட்டணும், எனக்கு தேவைப்படும். சரி, நான் அனுப்பிடுறோம். நம்பர் சொல்லுங்க. ஸ்கேன் கட்டுறேன். நான் போட்டுறேன். கையில் இருக்கு தரேன். தினேஷ் பேரு. ஏன் ஒரு 1000-2000 வச்சுக்கிறது ஜிபேல எப்பயுமே? நான் ஃப்ரெண்டுக்கு போட்டு. இதே வார்த்தை என்ன கேட்கக்கூடாது. சரியா? ஒரு நிமிஷம். என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை. ஃபோன் பண்ண டவரே இல்லைன்னு நினைக்கிறேன். டவர் கிடையாது உனக்கு? எனக்கு கிடைக்குதுண்ணா. ஒரு ஃபோன் பண்ண முடியுட்டா? பாஸ்வேர்டு இப்படி போட்டு கூடியா? கையில் எவ்வளோ காசு இருக்கு? கையில் நான் காசு வச்சிருக்கேன். அவன் தான் வச்சிருக்கான். சரி, இறங்கு. என்னண்ணா? இறங்குப்பா. என்னண்ணா இறங்குப்பா. புரியல. செல்லுங்கண்ணா. எதுக்கு?
செல்லு கொடு. எனக்கு வேணும்ப்பா. நான் அது ஏன் செல்லுண்ணா அது? உன் செல்லு தான். ஆனா எனக்கு வேணும், எனக்கு செலவு இருக்கு. சரி, உங்களுக்கு செலவு இருக்குண்ணா, ஏன் செல்லு நான் அது என்ன phone அது? அது விவோண்ணா. எவ்வளோக்கு போவோம்? அண்ணா செல்லு கொடுங்கண்ணா. எவ்வளோக்கு போவோம் அது மட்டும் சொல்லு. 15 ரூபா போண்ணா. 15 ரூபா போகல, 10 ரூபாய்க்கு போகணும், பிரச்சனை இல்லை எனக்கு. நான் செல்லு வீட்டுல கேட்போண்ணா. நானே டியூல் தான் வீட்டுல கேட்டா தொலைச்சிச்சுன்னு சொல்லுப்பா, இறங்குப்பா. திட்டுவாங்கண்ணா வீட்டுலலாம். நீ இறங்குறியா இல்ல கீழே இறங்கிடுவோம் பின்னாடி? என்னண்ணா பண்றீங்க? இறங்கு. கைட்டு பெல்ட் கைட்டு. செல்லு கொண்டா. பா நீ நான் தேவையில்லாம பேசாத. உனக்கு உயிர் முக்கியமா போன் முக்கியமா? வீட்டுல திட்டுவாங்கண்ணா, வீட்டுக்கு விட மாட்டாங்க. பின்னாடி பாரு ஷார்ப்பா வச்சிருக்கேன். அப்படியே அந்த இடத்துல இறக்கணும்னு வச்சுக்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு நாள் அப்புறம் ஏஞ்சி நட கூட முடியாது. வீட்டுல திட்டுவாங்க. தொலைஞ்சிருன்னு சொல்லுப்பா. போனோம் படத்துக்கு போனோம், தியேட்டர்ல போட்டோன்னு சொல்லு. இறங்கு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். குண்ணா செல்லு குண்ணா, நான் பஸ்ல கூட போயிருந்தேன். இறங்குப்பா. கையில எவ்வளவு காசு வச்சிருக்கா? காசுலாம் எதுவும் வச்சிருக்கேண்ணா. என்ன 1 2 4 பாக்கெட் இருக்கு பேண்ட்ல. இது காட்டு. நான் காசுல இல்லைண்ணா. காட்டா நீ எது காசு வச்சுக்கிட்டே இல்லைன்ற கொண்டாங்க. இது வச்சு கொண்டாப்பா. 2 3 320 ரூபா. வேற என்ன இருக்குது? அந்த பாக்கெட்லாம் காட்டு. காட்டுப்பா, நீ திறந்து காட்டு. கை விடு. இது வீட்டு காசுண்ணா, எந்த கொடு. வீட்டு காசு எதை காசு கொடு. 140 ரூபா. வேற எதுவும் இல்லையா அந்த பாக்கெட்லாம்? இல்லைண்ணா, வேற எதுவும் இல்லைண்ணா. அவ்வளோதானே அந்த இருக்கு. புண்ணா வீட்டுல திட்டுவாங்கண்ணா. காசு இறங்குப்பா. இறங்கலாம் அப்படியே ஒரே அழுத்திடுவேன் நான். அப்புறம் இறங்கி போ, நடந்து போ, இல்லை எங்கேயா போ. இறங்கு. வீட்டுல திட்டுவாங்கண்ணா. அப்பா நான் வண்டிக்கு டியூ கட்டலாம், என் வண்டி வந்து பிடிச்சிட்டு போறேன். அதுக்கு நான் என்ன பண்றது? நான் சம்பாதிச்சு கட்டலாம்னு பார்த்தேன், வருமானம் இல்லை. என்ன பண்றது? இறங்கு போ. போ, இதெல்லாம் உனக்கு ஒரு பாடம். இதெல்லாம் உனக்கு போ, இறங்கு போ. என்ன புரியல. நான் செல்லு கொண்டாண்ணா. பா இறங்கி போறியா இல்ல இறக்கட்டுமா? இறங்கு இறங்கு இறங்கு. உயிராச்சு நம்மளுக்கு மிஞ்சிதான் நினைச்சிங்க. போ இறங்கு. செல்லு மட்டும் கொண்டா. அதை மூடு, கதவு மூடு. கதவு மூடு. நான் சொல்றதை கேளு. போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல வேற எங்கேயா போயிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டாரு, இல்ல அந்த வண்டி நம்பரை நோட் பண்ணி சொல்றது, இதெல்லாம் இருந்துன்னு வச்சுக்க. அப்புறம் நீ வந்து இந்த ஊர்ல இருக்க முடியாது, அங்க கோயம்பேட்டுக்கும் வர முடியாது. சரியா? நீ எங்க நான் போயிட்டு ஜெயில போய் ஒரு 5 நாள் கழிச்சு வந்துருவேன். புரியுதா? அதுக்கப்புறம் நீ வந்து இந்த வாழ்க்கையே வெறுத்துருவோம். அந்த மாதிரி பண்ணுவேன் நான். யார்கிட்டயும் என்ன சொல்லக்கூடாது. வெளியில போயிட்டு சொல்ல மாட்டேன்னு அப்புறம் செல்லு கொடுத்துற மாட்டேன். இவ்வளவு சொல்றேன் நானு. கிளம்பு. கையெடு. கையெடுப்பா. நவுறுப்பா. கையெடுப்பா. நீ நீ கையெடு. நவுறு. நீ வண்டியில சாயாத. அது ஏன் பிடிச்சிருக்க? கையெடு. பா நான் தான் சொல்றேன்ல உனக்கு. உனக்கு உயிர் முக்கியமா போன் முக்கியமா உனக்கு? வீட்டுல திட்டுவாங்க. வீட்டுல திட்டு தியேட்டர்ல தோசை சொல்லு. கையெடு. நவுறு. செல்லு கொடுத்தா போயிடுவா. செல்லு மட்டும் கொடுத்தா உள்ள வா. செல்லு மட்டும் கொடுத்தா காசுலாம் தேவையில்ல. செல்லு மட்டும் கொடுத்தா காசு வேண்டாம். செல்லு மட்டும் அந்த 500 ரூபா அனுப்புனா அதுவும் வேண்டாம். வேணாம். செல்லு மட்டும் போன் கொடுத்தா போதுமா? செல்லு மட்டும். இப்போ படத்துக்கு போறேன்னியா? செல்லு மட்டும். போன் வேணும் உனக்கு? ஆமாண்ணா. போன் இல்லாம இருக்க முடியாது. வீட்டுல திட்டுவாங்க. வீட்டுல போய் கொடுக்கணும். வீட்டு போன் இருந்துலண்ணா. சரி ரைட்டு, கோச்சிக்காத. இது வந்து யூடியூப் பிராங்க். இது பிராங்கா? ஆமா. கேமரா பாரு. எங்கண்ணா? இந்த பாரு. தெரியுதா? யூடியூப் பிராங்க். இது தெரியாத வண்டியில வந்து லிஃப்ட் கேட்டு அவ்வளவு சீக்கிரம் ஏறக்கூடாது. புரியுதா? ஏறுவே. அதுக்கப்புறம் ஏற மாட்டேன். பயந்துட்டியா? பயந்துட்டியா? செமையா பயந்துட்டேன். சரி, ஏதாவது ஒரு சண்டை போடலாம், இல்ல நடிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்ல. நீங்க கையில வச்சு குத்திட்டீங்கன்னா உயிர் மேல அவ்வளவு பயம். ஆமாண்ணா. இந்த போன் இந்த எவ்வளவு கொடுத்த காசு? 500 இவ்வளவு கொடுத்த. கரெக்டா இருக்குன்னு பாத்துக்க. இருக்கா? படத்துக்கு போற அந்த மூடே உனக்கு கெட்டிருக்கும். உனக்கு இல்ல சொல்ல. உனக்கு எப்படி இருந்ததா சொல்ல. பயம் ஆயிடுச்சுண்ணா. செல்லு இல்லாம வீட்டுல விடவே மாட்டாங்க. அதுல போன் இருந்தா தான் விடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? செல்லு என்னடா அப்படி தொலைகிறவங்க என்ன பண்ண அப்படி கேட்பாங்க. இந்த மாதிரி வண்டியில ஏறி போனா அந்த மாதிரி ஒருத்தர் வந்து காட்டி வாங்கிட்டாரு அந்த மாதிரிலாம் சொன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரிலாம் சொன்னா நம்ப மாட்டாங்க. அப்படி சொன்னா கூட வீட்டுல நம்ப மாட்டாங்கன்னா நீ ஏன் போனன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்பாங்க.
நீ எங்கன்னா செல்லு தெரியாதவங்க வண்டியில் லிஃப்ட் கேட்டு அவ்வளோ சீக்கிரம் ஏறக்கூடாது. இங்கே பஸ் வரல, நீ வந்து கை நீட்டி ஏறிட்ட, நம்மளுக்கு எதாவது ஒன்று நடக்கும் சரியா? அதனால வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏறக்கூடாது. அப்போ தான் நம்மள ஒரு பஸ் கிராஸ் பண்ணி போகணுங்களா? இதுக்கப்புறம் ஏறுவியா? இதுக்கப்புறம் ஏற மாட்டான். உன் வீடியோவை யூடியூப்ல போட்டுடலாமா? போட்டுக்கலாம், நிறைய பேர் பார்ப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்று. சரி, சொல்லு. வீடியோவை லைக் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ரைட்டு, வாழ்த்துக்கள். என்ன படத்துக்கு போகிறேன்? புஷ்பா 2. நானும் வரட்டுமா? மானா